بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ, அதேபோல் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் சொர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். சுஃபியான் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சென்று இஸ்லாம் குறித்த ஒரு விளக்கத்தை கேட்கிறார்கள். அந்த விளக்கத்தை கேட்கிற போது இரண்டு நிபந்தனைகளோடு கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, இஸ்லாம் குறித்து எனக்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் கொடுங்கள். அந்த விளக்கத்தை உங்களிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதற்கு பின்னால் வேற யாரிடத்திலும் அது குறித்து கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ எனக்கு வந்து விடக்கூடாது. எனக்கு புரிகிற வகையில், நான் திருப்தி கொள்ளுகிற வகையில் இஸ்லாம் குறித்த ஒரு டெஃபினேஷனை ஷார்ட்டாக எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் என்றால் ஆமன்து பில்லா ஃபஸ்தகீம், அல்லாஹ் ஒருவன்தான் என்று நம்பி அதில் உறுதிபட நிற்பது தான் இஸ்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்டதற்கு இணங்க ரொம்ப சுருக்கமான ஒரு பதிலை முன்வைத்து சொல்கிறாங்க. இஸ்லாம் என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை இடம் என்றால் அல்லாஹ் ஒருவன்தான் என்கிற அந்த கொள்கையை ஏற்று அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் என்பதை நம்பிக்கை கொண்டு அதில் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். வெறுமனே அல்லாஹ்வை நம்பினா மாத்திரம் பத்தாது, அதில் நீங்கள் உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எப்போது ஒருவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்து விட்டாரோ, அல்லாஹ்வை நம்ப ஆரம்பித்து விட்டாரோ, அப்போதுதான் இறைவன் புறத்திலிருந்து சோதனைகள் வரும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் புது புது பிரச்சனைகள் எல்லாம் உருவெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல வகையான துன்பங்கள் புயலடிக்கும். அந்த தருணத்திலும் அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹுதான் என் இறைவன் என்பதை நம்பி நாம் உறுதியாக நிற்க வேண்டும். அதுதான் இஸ்லாம் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த இறை நம்பிக்கையை, இறைவனை நம்பக்கூடிய விஷயத்தில் நாம் எவ்வளவு உறுதி படைத்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இஸ்லாம்னா அல்லாஹ்வை நம்பி உறுதியாக இருக்கணும். இன்றைக்கு நாம் அத்துணை பேரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். உலகில் உள்ள அத்துணை மக்களும் பொருளாதாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் நாம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நம்முடைய குடும்பத்தார்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, என் இறைவனின் உபதேசத்தை நான் கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லி, என் இறைவனிடத்தில் நான் உரையாட வேண்டும் என்று சொல்லி, என் இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அத்துணை பேரும் இறைவனை நம்பி இருக்கிறோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் நாம் எவ்வளவு உறுதி படைத்தவர்களாக இருக்கிறோம், நம்முடைய ஈமான் எவ்வளவு பலம் பட்டதாக இருக்கிறது சிந்தித்து பார்த்தால், நாம் ஒரு 100% நான் ஈமானில் பலம் வாய்ந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்க முடியுமா? ஆனால் நாங்கள் நிச்சயம் பலவீனர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்க முடியும். நான் என்னை குறித்து சுய பரிசோதனை செய்தால் என் தொழுகை இடத்துல எப்படி இருக்குது? என்னுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல நான் எப்படி நடக்கிறேன்? நான் என் குடும்பத்தார்கள் மத்தியில் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்தால் என்னால் என்னை உணர்ந்து கொள்ள முடிகிறது, நான் நிச்சயம் பலவீனமானவனாக இருக்கிறேன். அப்படி என்றால் என்னுடைய இறை நம்பிக்கையில் நான் பலப்படுத்துவது எப்படி? என்னுடைய இறை நம்பிக்கையை நான் உறுதிபட செய்வது எப்படி? பல்வேறு வழிகளை இஸ்லாம் சொல்லுகிறது. அதில் ஒரு வழி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். 51வது அத்தியாயம் 20வது வசனத்தில், வஃபில் அர்லி ஆயத்துல்லில் மூக்கினீன், உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த உலகத்தில் நிறைய அத்தாட்சிகளை இறைவன் படைத்திருக்கிறான். அதை யார் கண்டறிந்து, யார் அந்த அத்தாட்சிகளை சிந்தித்து, யார் அந்த அத்தாட்சிகளை கேள்வி எழுப்பி அதனுடைய பதிலை அறிந்து அதனூடாக இறைவனை நம்பி அதில் அவர்கள் யார் உறுதிபட இருக்கிறார், அப்படியான மக்கள் தான் உறுதிபடைத்த இறை நம்பிக்கையாளர்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நாம் ஒன்றை நம்புவதாக இருந்தால் ஆதாரம் கேட்போம்ல. நம்ம கேள்விப்பட்ட விஷயம், நாம் தினந்தோறும் பார்க்கிற விஷயத்தை, ஒரு சம்பவத்தை ஒருவர் நம்மகிட்ட சொன்னால் அதுக்கு நம்ம எந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்க மட்டும் நம்பிடுவோம். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்படாத ஒரு சம்பவம், அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக நாம் எங்கேயும் பார்த்ததும் இல்லை. நம்முடைய அறிவு சொல்லுகிறது அது சாத்தியமற்றது என்று. ஆனால் அப்படி ஒரு சம்பவம், அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்று சொல்லி ஒருவர் நம்ம இடத்துல சொன்னால் நம்ம என்ன கேட்போம்? இது எப்படிங்க சாத்தியம்? என்ன ஆதாரத்தை காட்டுங்க, எங்கள் வீடியோவை காட்டுங்க, ப்ரூஃபை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்போம்ல. நம்மள்ட்ட ஒருத்தர் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு வர்றாரு, யாருன்னே தெரியாது. உடனே நம்ம அவர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிடுவோமா? கேட்போம். உங்களுடைய கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை கொடுங்க. அவர் எந்த ஊரோ அங்கே நண்பர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்போம், இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறார், உண்மையிலே கம்பெனி இருக்குதா? இப்படி கேட்டு அவர் குறித்த ஆதாரங்களை பெற்றுக்கொண்டு அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்போம். சரி, இங்கே நம்ம அல்லாஹ்வை பார்த்ததில்லை, அல்லாஹ்வுடைய தூதரையும் பார்த்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே நம்புகிறோம். எந்த அடிப்படையில் நம்புகிறோம்? யார் நமக்கு அறிமுகப்படுத்தியது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும்? நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எப்படி முஸ்லிம்களாக இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லுகிறான், யார் பூமியில் இருக்கிற அத்தாட்சிகளை சிந்தித்து யார் இறைவனை கண்டுகொண்டு இறைவனை நம்புகிறார்களோ அவர்கள்தான் உறுதிப்படுத்த இறை நம்பிக்கையாளர் என்று இறைவன் திருமறையில சொல்லுகிறானே. அப்படி நாம் அத்தாட்சிகளை கண்டு அத்தாட்சிகளை சிந்தித்து இறைவன் மீது நம்பிக்கையை கொண்டிருக்கிறோமா? அல்லது எம் பெற்றோர்கள் முஸ்லிம்கள், வாழடி வாழையாக எங்களுடைய குடும்பத்தார்கள் இஸ்லாமியர்கள், அந்த அடிப்படையில் நாங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அப்படிதான் நம்ம எல்லாம் முஸ்லீமா இருக்கிறோம். சரி, சிந்திக்கக்கூடிய ஒரு பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் நம்முடைய உள்ளத்தில் கேள்வி எழுப்பணுமா? உலக மக்கள் எல்லாரையும் பார்க்கிறோம், அவர்களெல்லாம் சுகபோகமான வாழ்க்கையை எந்த கட்டுப்பாட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நாம் இஸ்லாத்தை கடைபிடிக்கிறோம். இஸ்லாம் சொல்லுகிற சில கட்டளைகளுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமே, இது ஏன்? அல்லாஹ்வை வணங்குறோமே ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறோமே ஏன் என்பதை சிந்தித்து அறிந்து இஸ்லாத்தை பின்பற்றுகிறோமா? அல்லது என்னுடைய உம்மா அப்பா சொன்னாங்க என்கிற அடிப்படையில் இஸ்லாத்தில் நாம் நடைபெற்று கொண்டிருக்கிறோமா? இந்த உலக காரியங்களில் ஒன்றை நம்புவதாக இருந்தால் ஆதாரம் கேட்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுடைய இறைவன் குறித்த செய்திகள் உங்களுக்கு வசனங்களாக சொல்லப்பட்டால் அவர்கள் செவிடர்களாகவோ குருடர்களாகவோ அதன் மீது விழ மாட்டார்கள், அவர்கள் சிந்திப்பார்கள். அது குறித்து அல்லாஹ் குறித்து சொல்லப்பட்டால் சிந்திப்பவர்கள் தான் முஸ்லிம்கள், அவர்கள் தான் உறுதிபட இறை நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நாம் அத்தாட்சிகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம், அது குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாமெல்லாம் தௌஹீது கொள்கை ஏற்றிருக்கிறோம்ல. எப்படி தௌஹீது நம்முடைய கரங்களில் வந்தது? மூத்த தௌஹீதுவாதிகளுடைய தியாகங்கள், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய ஆய்வுகள். அவர்கள்தான் தமிழகத்தில் தௌஹீதிற்கான விதையாக தங்களுடைய கேள்விகளையும் சிந்தனையும் விதைத்தார்கள். அதில் முளைத்த செடிகளாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அவர்களுடைய சிந்தனையும் கேள்வியும் தான் தௌஹீதை இன்னைக்கு வளர செய்தது என்றால், அது போன்று அத்தாட்சிகளுடைய சிந்தனையும் கேள்விதான் நம் இறைவன் மீதான நம்பிக்கையை நமக்கு உறுதிப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சிகளை கண்டு இறை நம்பிக்கை கொண்டவருடைய வரலாற்று நிகழ்வுகளை இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் திருமறை குர்ஆனில் திரும்ப திரும்ப பேசுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்துல போய் ஏகத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. நான் இறைவனின் தூதுவன் என்பதை சொல்லுகிறார்கள். வெறுமனே வாய் வார்த்தைகளாக சொல்லாமல், இதோ இறைவனுடைய அத்தாட்சியோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த தடியை போடுகிறார்கள். அது பாம்பாக மாறுகிறது. இதோ இது இறைவனின் அத்தாட்சி, நீ இறைவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார்கள். ஃபிரௌன் ஏற்க மறுக்கிறான். இது அத்தாட்சியா? இது போன்ற வித்தைகளை நானும் செய்வேனே. ஒரு டைம் வச்சுக்கிறோம், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ஒரு டேட்ல நீங்க மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ப்போம், அன்றைய தினத்தில் நீங்க செய்யுங்க,
இதைவிட பிரம்மாண்டமான சூனியத்தை நான் நிகழ்த்துகிறேன் என்று சொல்லி ஃபிரௌன் சவால் இடுகிறான். அவங்களுடைய ஆட்கள்கிட்ட சொல்லப்படுகிறது, அவங்க ஆட்கள் எல்லாம் ஊருக்கு சென்று பெரும் பெரும் சூனியக்காரர்கள், வித்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று திரட்டுகிறார்கள். சூனியக்காரர் இடத்துல சொல்லப்படுகிறது, நீங்கள் மூசா செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை அத்தாட்சி என்று செய்கிறாரே, அதை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும். சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இதை செய்தா எங்களுக்கு கூலி கிடைக்குமா? ஃபிரௌனுடைய ஆட்கள் சொல்லுகிறார்கள், கூலி நிச்சயம் உண்டு, மேலும் நீங்கள் ஃபிரௌனுக்கு நெருக்கமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி சூனியக்காரர்கள் எல்லாம் அழைத்து வருகிறார்கள். ஃபிரௌனுடைய ஆட்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை போன்று ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று திரட்டப்பட்டு நிற்கப்படுகிறார்கள். அப்போது சூனியக்காரர்கள் நிற்கிறார்கள். ஒரு புறத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், நபி மூசாவை நீங்க போடுறீங்களா இல்லை நாங்க போடட்டுமா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்களே போடுங்க. அவர்கள் கையில் இருந்த குச்சிகளையும் கயிற்றுகளையும் போட்டார்கள். அது பாம்பு போன்று நெளிந்து காட்சி அளித்தது. அல்லாஹ்வுடைய தூதரான நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போடுகிறார்கள். அது பாம்பாகவே மாறி அவர்கள் செய்த அந்த கண்கட்டி வித்தைகளை விழுங்கியது என்கிற வரலாற்றை இறைவன் திருமறையிலே சொல்லுகிறான். அதை பார்த்த அந்த சூனியக்காரர்கள் அந்த தருணத்தில், அந்த நொடியில் இறைவனுடைய அத்தாட்சிகளை தன் கண்கூடாக பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், காலு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வின் மீது நாங்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டு விட்டோம். ரப்பி மூசாவா ஹாரூன், அவனே மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இறைவனாவான் என்று சொல்லி அத்தாட்சிகளை பார்த்த உடனே அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களாக மாறிவிட்டார்கள். ஃபிரௌனிடத்தில் கூலி பெற வேண்டும் என்று வந்தவர்கள், ஃபிரௌனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று வந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக அவர்கள் மாறினார்கள். மாறிட்டாங்களா? அல்லாஹ்வை நம்பிட்டாங்களா? அல்லாஹ் உடனே சோதனை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஃபிரௌனை கொண்டே அந்த மனிதர்களை அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான். ஃபிரௌன் கோபத்திலே அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்பாகவே நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அல்லாஹ்வை நீங்க நம்பிட்டீங்களா? நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலையப்பா. உங்களுடைய கைகளை நான் துண்டிக்க போகிறேன், உங்களுடைய கால்களை நான் துண்டித்து விடுவேன், உங்களை நான் சிலுவையிலே ஏற்றப் போகிறேன் என்று சொல்லி ஃபிரௌன் மிரட்டுகிறான். அந்த மக்கள் அச்சப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இறையச்சமே மேலோங்கி இருந்தது. அவர்கள் ஃபிரௌனிடத்திலே சொல்லுகிறார்கள், ஃபிரௌனே, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து, சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை நாங்கள் பார்த்து எங்களுடைய இறைவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்கிற காரணத்திற்காக நீ எங்களை பழிவாங்க பார்க்கிறாயா? நாங்க அல்லாஹ்ட்ட தான் திரும்ப செல்லவே இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், ஃபக்லிமா அன்தகால் இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்ல போகிறாயா? எங்களுக்கு நீ தண்டனை கொடுக்க போகிறாயா? கொடுத்துக்க. உன்னுடைய தீர்ப்பும் உன்னுடைய தண்டனையும் இந்த உலகத்தோடு முடிகிறது அல்லவா? ஓன் தண்டனைக்கு பயந்து நான் உன்னோட கூட்டு சேர்ந்தா நாளை என் இறைவனிடத்தில் தண்டனையை பெற்றுக்கொள்ளாக வேண்டுமே. ஓன் தண்டனையும் ஓன் தீர்ப்பும் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். அதனால் நீ என்ன தீர்ப்பு சொல்லணுமோ சொல்லிக்க என்று சொல்லி அவர்கள் கொண்ட இறை நம்பிக்கையில் அவர்கள் உறுதியை வெளிப்படுத்தினார்கள். எப்படி முடிந்தது? அத்தாட்சிகளை பார்த்தார்கள், அதை உணர்ந்தார்கள், அதை புரிந்தார்கள், அதை சிந்தித்தார்கள், இஸ்லாத்தில் இணைந்தார்கள், அதில் உறுதியாக நின்றார்கள். இது போன்ற மற்றும் ஒரு சம்பவத்தை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காலத்தில் ஒரு கருப்பு நிற பெண் மஸ்ஜித் நபவி அருகில் ஒரு குடில் ஒன்று அமைத்து வாழ்ந்து வராங்க. அவங்க தான் பள்ளிவாசலை கூட்டி பராமரிக்கிற வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பெண். அவங்க அடிக்கடி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு சென்று அவங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசும்போதெல்லாம் அவங்க ஒரு பாடல் ஒன்றை பாடக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருக்கிறாங்க அந்த பெண்மணி. என்ன பாடல்னா, கழுத்து தாவணிக்குரிய அந்த நாள், அது எங்களின் இறைவனின் ஆச்சரியங்களில் ஒன்று, அறிந்து கொள்ளுங்கள், என்னை இறைமறுப்பின் பூமியிலிருந்து காப்பாற்றி கரை சேர்த்த நாளே அன்று என்கிற இந்த வசனத்தை அடக்கிய ஒரு பாடலை தினம்தோறும் எப்பெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்களோ, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இந்த பேச்சு முடிந்ததற்கு பின்னா அவங்களுடைய நாவுகளில், அவங்களுடைய வாயிலில் இந்த பாடல் ஹம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம்ல, சில மனிதர்கள் சும்மா இருக்கும் போதெல்லாம் வாயில் பாடல் வந்துக்கிட்டே இருக்கிறோம்ல, அது மாதிரி அந்த பெண்மணி இந்த பாடலை தொடர்ச்சியாக பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அன்னை ஆயிஷா அதை பார்க்குறாங்க, கேட்குறாங்க,
என் கூட அமரும் போதெல்லாம் ஒரு பாடலை நீங்க பாடிக்கிட்டே இருக்கிறீங்களா, என்ன 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 கதை, அப்படி பின்னணி என்ன, அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறார்கள். நான் ஒரு அரபு குடும்பத்தில் அடிமை பெண்ணாக இருந்தேன். அவர்கள் என்னை விடுதலை செய்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் மீது உள்ள விசுவாசத்தின் காரணமாக நான் அவங்களுடைய வீட்டிலே தங்கிட்டேன். அவங்களுக்கான பணிவிடைகளை செய்து கொண்டு வந்திருந்தேன். அப்போது அந்த வீட்டுக்கு ஒரு திருமணம் முடிந்த ஒரு பெண் ஒருத்தவங்க வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு சிவப்பு துணியில வெள்ளை முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஒரு கழுத்து பட்டையை, ஒரு கழுத்து தாவணியை அவர்கள் அணிந்து வந்திருந்தார்கள். அப்ப அவங்க இயற்கை தேவைக்காக செல்லுகிற போது அதை கலட்டி வைத்து விட்டு போனாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பருந்து குஞ்சு வந்து அந்த முத்துக்களை பார்த்து இறைச்சி என்று நினைத்து அதை தூக்கி சென்று விட்டது. உடனே அந்த குடும்பத்தார்கள் அத்துணை பேரும் அதை நான் தான் திருடிவிட்டேன் என்று சொல்லி என் மீது குற்றம் சுமத்தி விட்டார்கள். என்னை அவர்கள் சோதனையிட்டார்கள். அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னுடைய எல்லா உடல் உறுப்புகளுக்குள்ளாகவும் அவர்கள் சோதனையிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சம்பவத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தேன். அந்த என்கொயரி போய்கிட்டு இருக்கிற அந்த வேளையில அதே பருந்து குஞ்சு மீண்டும் அந்த கழுத்து தாவணியை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் போட்டுவிட்டு பறந்து சென்று விட்டது. அப்போது அந்த குடும்பத்தாரிடத்தில் நான் சொன்னேன், என் மீது நீங்கள் குற்றம் சுமத்தினீர்களே, இதோ நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய கழுத்து தாவணி இதோ இங்கே இருக்குது பாருங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணி அந்த குடும்பத்தாரிடத்தில் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என் வாழ்க்கையில் நடந்த அற்புத காட்சி அது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்றைய தினத்தில் என் இறைவன் மாத்திரம் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை என்னாகி இருக்கும் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அது என் இறைவனின் அத்தாட்சி என்பதை அவர்கள் புரிந்தார்கள், உணர்ந்தார்கள், சிந்தித்தார்கள். உடனே அந்த குடும்பத்திலிருந்து வெளியேறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏராளமான அத்தாட்சிகளை நம்மை சுற்றி இறைவன் வைத்திருக்கிறான். அதை நாம் சிந்திக்கிறோமா? குர்ஆன் நெடிகளும் ஏராளமான சிந்தனைகளை தூண்டுகிற வசனங்களை இறைவன் இடம்பெற செய்திருக்கிறானே, அதை படித்து உணர்ந்தோமா? ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிறவர், இஸ்லாமுடைய வளர்ச்சியை வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் இவரும் நினைத்தவரில் இவரும் ஒருவர். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மகரிப் தொழுகை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அவர் கேட்கிறார். சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மகரிப் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப குர்ஆனுடைய வசனங்களை அவங்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட மாத்திரத்திலே என்னுடைய இதயம் அப்படியே பறந்து விடும் அளவிற்கு சென்று விட்டது. இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தவர், அவருடைய உள்ளத்தில் திருமறை குர்ஆனுடைய வசனம் அவருடைய காதுகளில் விழுந்த மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய இதயம் அப்படியே பறந்து விடும் அளவிற்கு சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுறாங்க 52வது அத்தியாயத்தில் 35 முதல் 37வது வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஓதுறாங்க. அம் ஹுலிக்கு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன். அவர்கள் எந்த பொருளுமின்றி தாமாகவே படைக்கப்பட்டு விட்டனரா, அல்லது அவர்கள் எதையும் படைக்கக்கூடிய சக்தி பெற்று விட்டார்களா? அம் ஹலுக்கு சமாவாத்தி வல்லாரில் பல்லா யூக்கினூன். அல்லது வானங்களையும் பூமியையும் அவர்கள் படைத்தார்களா? அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் ஏதும் இருக்கிறதா? அவர்கள்தான் இந்த உலகத்தை அடக்கி ஆள்பவர்களா என்கிற சிந்தனையை தூண்டுகிற அந்த இறை வசனத்தை, குர்ஆனுடைய வசனத்தை ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு பின்னால் அவர்கள் அந்த ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, இந்த வசனத்தை கேட்டதற்கு பின்னால் இந்த வசனம்தான் என்னுடைய இதயத்தில் இறை நம்பிக்கை இடம் பிடித்த முதல் சந்தர்ப்பமாக அமைந்தது. இஸ்லாத்தினுடைய எதிரியாக இருந்த போதிலும் குர்ஆனுடைய வசனம், சிந்திக்கக்கூடிய வசனம், அதை நான் கேட்டேன். அதுதான் நான் இறை நம்பிக்கையாளராக மாறுவதற்கான முதல் சந்தர்ப்பமாக அமைந்தது என்று சொல்லி ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி ஏராளமான அத்தாட்சிகளை இறைவன் திருமறை குர்ஆனிலே நமக்கு எல்லாம் காட்டுகிறான், சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், 51வது அத்தியாயம் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களை சுற்றி நிறைய அத்தாட்சிகள் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும்.
அல்லாஹ் சொல்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயும் நாம் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோமே, அதை நீங்கள் உற்று நோக்க வேண்டாமா? அது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுக்குள்ள நிறைய அத்தாட்சிகள் இருக்குப்பா. உங்களுடைய உடல் உறுப்புகள் அத்துணையும் இறைவனின் அத்தாட்சிகள். அதை குறித்து நீங்கள் சிந்திச்சீர்களா? அல்லாஹ் எவ்வளவு படைப்புகளை, எவ்வளவு அழகான ஒரு படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கிறான். நம்முடைய கண்களை கண்டு பார்க்கிறோம், வாய் நாவுகளை கொண்டு பேசுகிறோம், காதுகளை கொண்டு கேட்கிறோம், கரங்களை கொண்டு பிடிக்கிறோம், கால்களை கொண்டு நடக்கிறோம், இன்னும் ஏராளமான உடல் உறுப்புகள் நமக்கு உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது குறித்து நீங்க சிந்திச்சீங்களா? இரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த இரத்தத்தை போன்று மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒன்றை கண்ணை போன்று ஒரு கண்ணை மனிதர்களால் கண்டுபிடிக்க இயலுமா? அதையெல்லாம் நீங்கள் சிந்திச்சிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளேயும் நாம் அத்தாட்சிகளை வைத்திருக்கிறோமே, அதை நீங்கள் என்றாவது சிந்தித்து அதை கேள்வி எழுப்பி இருக்கிறீர்களா? மனிதனுடைய படைப்பை குறித்து பேச ஆரம்பித்தால் நீண்ட நெடிய தலைப்பில் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு அற்புதங்களும் அத்தாட்சிகளும் நிறைந்த ஒரு மனிதனாக இறைவன் நம்மை படைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு ஒன்றே உண்டு. அல்லாஹ் நமக்கு கிட்னியை கொடுத்திருக்கிறான்ல, அப்படி சைஸ் எவ்வளவு இருக்கும்? நம்முடைய கைகளுக்குள்ளாக அடக்கி விடலாம். 2 கிட்னி எல்லாம் கொடுத்திருக்கிறான். அவருடைய வேலை என்ன? நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தம் செய்வது, ஃபில்டர் பண்ணுவது தான் கிட்னியுடைய பிரத்யேகமான வேலை. மேலும் நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் லெவலையும் சால்ட் லெவலையும் பேலன்ஸ் பண்ற வேலையை தான் கிட்னி பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கிட்னி செயலிழந்தால் என்ன நடக்கும்? நீங்க பார்க்குறோம்ல, நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர்களால் பாதிக்கப்பட்டு அவங்க எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன? டயாலிசிஸ் பண்றாங்க. என்ன செய்யணும்? ஒரு பெரிய மிஷின், கிட்டத்தட்ட பார்த்தா ஃப்ரிட்ஜ் அளவுக்கு இருக்கும், நம்ம ஹைட்டுக்கு இருக்கும், 5 அடி 6 அடியில் இவ்வளோ பெரிய மிஷின். அதற்குள்ளாக அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கிட்னி செயலிழக்கப்பட்டவர்கள் அவருடைய இரத்தங்களை வெளியே எடுத்து அந்த டயாலிசிஸ் பண்ற அந்த மிஷின்ல விட்டு ப்ராசஸ் பண்ணி சுத்தம் பண்ணி ஃபில்டர் பண்ணி மீண்டும் அவருடைய உடம்புக்குள்ளே ஏற்றுறாங்க. இதற்கு அவர்கள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டும். சிலருக்கு மாதத்துக்கு 2 முறை செய்தாக வேண்டும், சிலருக்கு வாரத்திற்கு 2 முறை செய்தாக வேண்டும், சிலருக்கு நாளொன்றுக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணணும். அப்போதான் அவங்க இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும். அந்த டயாலிசிஸுடைய ப்ராசஸ் பார்க்குறோம், இவ்வளோ பெரிய மிஷின், ஆயிரக்கணக்கில் செலவு, அதற்கான நேர விரயம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 சதை துண்டை என்னுடைய உள்ள இன்ஸ்டால் பண்ணி, உனக்கு நீ எந்த வேலையும் இல்லையப்பா, ஓ ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு வீட்டில் பைப் அடைச்சிருச்சு, ஒரு ஆளை கூப்பிடணும் சுத்தம் பண்ணுறதுக்கு. ஏசியில் சரியாக கூலிங் வரல, ஃபில்டரை கழட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை கூப்பிடணும். என் உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு நான் யாரையும் கூப்பிட தேவையில்லை, நான் எந்த ஒன்றையும் செய்ய தேவையில்லை. அல்லாஹ் எனக்குள்ளாகவே படைத்திருக்கிறான். எனக்காக உள்ள படைத்திருக்கிற அந்த கிட்னி என் இறைவனின் பேர் அற்புதம் இல்லையாது? என் இறைவனின் அத்தாட்சி இல்லையாது? இப்படி ஒவ்வொரு உடல் உறுப்புகளை நாம் சிந்திக்க நினைத்தால், அவருடைய சிந்தனையை கேள்வி எழுப்பினால், அந்த கேள்விக்கான பதிலில் நாம் இறைவனை பார்ப்போம். இறைவனின் மீதான நம்பிக்கை நிச்சயம் பலப்பெறும். இன்னும் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பூமியை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். சூரியனையும் சந்திரனையும் இன்னபிற கோள்களையும் இழுத்துக்கொண்டு அது சுழண்டு கொண்டிருக்கிறதே, அதை சுழல செய்பவன் யார்? கேள்வி எழுப்புங்க. வீல் சுத்தணும்னா நம்ம ஆக்சிலேட்டர் அமுக்கணும். ஒரு பொருளை சுத்த வைக்கணும்னா அதுக்கு மேன் பவர் தேவை, ஒரு எனர்ஜி தேவை. ஆனால் எந்த எனர்ஜியும் இல்லாமல் சூரியனை பூமி சுத்தி கொண்டு இருக்கிறதா? அதனுடைய பவரை கொடுப்பது யார்? அதை சுழல செய்பவன் யார் என்று சிந்தித்தால் அது இறைவனின் அத்தாட்சிகளில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த கேள்விகள் அமையும். இன்னும் அல்லாஹ் கேட்கிறான், தூண்கள் இன்றி வானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நிலத்தை, பூமியை பார்க்கிறீர்கள், வறண்டு போன பூமி, வெடித்து சிதறி இருக்கிற பூமி. அல்லாஹ் மேகங்களிலிருந்து மழையை பொழிய செய்கிறான், பூச்சிகளை செடிகளை முளைக்க செய்கிறான், அதிலிருந்து விதவிதமான சுவைகளை கொண்ட கனிகளை பூத்து குலுங்க செய்கிறான். அதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஒட்டகத்தை படைத்திருக்கும், அது குறித்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? தேனீக்களை குறித்து இறைவன் சொல்லுகிறான், அது குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இது ஒவ்வொன்றையும் நாம் சிந்திக்க தொடங்கினால், கேள்வி எழுப்ப தொடங்கினால், அதனுடைய இறுதியில் நாம் இறை நம்பிக்கையில் உறுதியானவர்களாக மாற முடியும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், வஃபில் ஆரிலி ஆயத்துல்லில் மூக்கினீன்.
யார் பூமியில் உள்ள அத்தாட்சிகளை பார்த்து இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் உறுதி படைத்த இறை நம்பிக்கையாளர் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படி இந்த உலகத்தில் வாழுகிற போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை சிந்திப்போம். நம்மை சுற்றி இருக்கிற இறைவன் படைத்திருக்கிற ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இறை நம்பிக்கையை மெருகேற்றிக் கொள்வோம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறை நம்பிக்கையில் நாம் உறுதியானவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படி நாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்தில் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை பார்க்கிற மாற்று மத சகோதரர்களும் கூட மாற்று கொள்கை உடையவர்களும் கூட இந்த இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்துவிடும். எப்போது நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் பிரதிபலிக்கிறதோ, எப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறுதியான இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோமோ, அப்போது அந்த மக்களுக்கெல்லாம் மாற்று மத கொள்கையுடையவர்களுக்கெல்லாம் நாம் திறந்து வைக்கிற வாசல் அதுதான். இன்றைக்கு பார்க்கிறோம், இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாமுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்திற்குள் தங்களை இணைத்துக் கொள்கிற மக்களினுடைய பட்டியல்களை நாம் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் ஒரு இமாம் அவர்கள் ஒரு உரையை கேட்க முடிந்தது. ஆங்கிலத்தில் ஒரு உரை ஒன்று நிகழ்த்தியிருந்தார்கள். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி கேட்குறாங்களாம், நான் இஸ்லாத்திற்குள் இணைய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இமாம் கேட்குறாங்க, சரி உங்களுக்கு அல்லாஹ் பற்றி என்ன தெரியும், எதுவும் கேள்விப்பட்டீங்களா? இல்லை எனக்கு தெரியாது. சரி குரானை எதுவும் படிச்சிங்களா? இல்லை குரானை நான் எதுவும் படிக்கலை. சரி அல்லாஹ்வுடைய தூதர் குறித்த செய்திகள் உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? இல்லை யாரும் சொல்லலை. யாராவது உங்களுக்கு இஸ்லாத்தை குறித்து எத்தி வைத்தாங்களா, தாவா பண்ணாங்களா? இல்லை யாரும் பண்ணலை. அவருக்கு இந்த இமாமுக்கு ஆச்சரியம். கேட்குறார், யாருமே ஒன்றும் சொல்லலை, குரானை படிக்கலை, தூதருடைய பொன்மொழிகளை கேட்டறியல, பின்பு எப்படி நீங்கள் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், என்ன பின்னணி, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் நீண்ட நெடிய நாட்களாக பாலஸ்தீனத்தை பார்த்து வருகிறேன், அந்த மக்களை நான் கண்டு வருகிறேன். ஒரு மனிதர்கள் எதை இழக்கக்கூடாதோ அது அத்தனையும் அவர்கள் இழந்து நிற்கிறார்கள். பிள்ளைகளை இழந்து விட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோரை இழந்து நிற்கிறார்கள், வீடுகளை இழந்து விட்டார்கள், தங்களுடைய ஊர்களை இழந்து விட்டார்கள், மருத்துவம் பார்ப்பதற்கு மருத்துவமனைகள் இல்லை, உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தூக்கம் இல்லை. ஒரு மனிதன் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அவர்கள் அது அத்தனையும் இழந்து விட்டார்கள். ஆனால் ஒன்றை தவிர அவர்கள் தங்களுடைய இறைவன் மீதான நம்பிக்கையை மாத்திரம் அவர்கள் இழக்கவே இல்லை. நான் அதை பார்க்கிறேன், கண்கூடாக தெரிகிறது. அவர்கள் தங்கள் இறைவன் மீது எவ்வளவு நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய அடக்குமுறைகளையும் சந்தித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை அவர்கள் நடைபோடுறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அப்படியே உடஞ்சி போயிடுறேன். என் ஆஃபீஸில் ஒரு பிரச்சனைனா நான் துவண்டு போயிடுறேன். என் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாதிப்புனா என் கடவுள் மீதான நம்பிக்கையை நான் இழந்து விடுறேன். ஆனால் அவர்கள் அது அத்துணையும் இழந்தும் இறைவன் மீதான உறுதியான நம்பிக்கை படைத்தவர்களாக இந்த உலகத்தில் சர்வை பண்ணுறாங்கல்ல, அவர்கள் உறுதியான இறை நம்பிக்கையை வெளிக்காட்டுறாங்கல்ல, அந்த உறுதியும் தைரியமும் எனக்கு வேண்டும். அதனால் நான் இஸ்லாத்திற்குள் இணைய விரும்புகிறேன். எதனால் இணைய வர்றாங்க? முஸ்லிம்களுடைய இறை நம்பிக்கையின் உறுதியை பார்த்துவிட்டு, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி, எங்களுடைய தூதர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய சோதனைகளையும் துன்பங்களையும் சகித்து கொண்டு இந்த பூமியில் வாழ்வோம், நாளை மறுமையில் அதற்கான கூலிகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உறுதியை வெளிப்படுத்திய அந்த மக்களினுடைய வாழ்க்கையை பார்த்து நான் இஸ்லாத்திற்குள் இணைய வேண்டும் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ப நாமும் இந்த உலகத்தில் வாழுகிற போது அத்தாட்சிகளை பார்த்து சிந்தித்து உறுதி படைத்த இறை நம்பிக்கையாளர்களாக இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்கிற மனிதர்களாக, முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழ்வோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தும் ஏராளமான மக்கள் இஸ்லாத்திற்குள் இணையக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரும் புரட்சியை, அத்தாட்சிகளை சிந்தித்து இறை நம்பிக்கையில் பலம் பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானா என்று கேட்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.